வணக்கம் வணக்கம். அகதா மெம்பர்களே, நண்பர்களே, அகதா மீட்டுக்கு வந்துட்டோம். 2 நாள் வரல. கொஞ்சம் வெளி வேலையா இருந்துச்சு. நான் இனி என்னதான் பண்றது, அந்த வேலைகளையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்காக பழையபடி வந்தாச்சு. என்ன டைட்டில் போட்டிருந்தாரு நம்ம அறிவானந்தம் அப்படின்னா, அதாவது ஜோதிடத்தில் உள்ள பொய்யும் புரட்டும்னு சொல்றார். ஜோதிடத்துல பொய்யும் புரட்டும். பொய்னா என்ன, புரட்டும்னா என்ன சொல்லுங்க. பொய்னா இருக்கிறது சார். ராசி பலன்கிறது பொய் சார். அத காலையில எந்திரிச்சு டிவியில ஒருத்தர் சொல்றார் சார், ராசி பலன் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு இந்த கோயிலுக்கு போனா இன்னும் பரிகாரம் ஆயிரும்லாம் சொல்றாங்க சார். இந்த ராசி பலன் சொல்றாங்க சார், இது பொய். சரி, இத புரட்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை உண்மையிலே சொல்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு. திரும்ப 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 அந்த புரட்ட அடுத்தடுத்து தினபலன், வார பலன், மாத பலன், ஆண்டு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், அப்புறம் வருஷ பலன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்கன்னா இதுக்கு பேர் தான் புரட்டு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு, பொய்யும் புரட்டும். ஏப்பா அதை ஒரே தான் நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னா பொய், அதை திரும்ப திரும்ப சொல்றோம்னா அது பொய்யும் புரட்டும் சேர்ந்து புரட்டிக்கிட்டே இருப்பான், திருப்பிக்கிட்டே இருப்பான். அதவே திருப்பி திருப்பி நமக்கு சொல்றாங்க. அதுல ஜோதிடத்துல உள்ள மிகப்பெரிய புரட்டு எதிரானா, காலையில எந்திரிச்சு ராசி பலன் சொல்றது. நீங்க ஒண்ணும் இல்லை சார், இந்த ராசி பலன் சொல்றப்ப நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஒரு வாரம் கவனிங்க. அவர் ஒரே ராசிக்கு எத்தனை விதமான பலன்களை மாத்தி மாத்தி டெய்லி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதை வச்சே நீங்க வழக்கு மன்றத்துக்கு போகலாம். ஏங்க, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போக சொல்றாரு, நாளைக்கு அந்த கோயிலுக்கு போக சொல்றாரு, நாளை கழிச்சு அந்த கோயிலுக்கு போக சொல்றாரு. இது என்னங்க ஒரு நிலையான பொய்? நான் கோயிலுக்கே போயிட்டு இருந்தா என் குடும்பத்தை யாரு கவனிக்கிறேங்க? இந்த பொய் புரட்டை கேட்டு என் மண்டையெல்லாம் குழம்புதுங்க. தயவு செய்து இதை நிப்பாட்டுங்க. ஏங்க, நீங்க தான், உங்களுக்கு டிவி இருக்குல்ல, உங்கள்கிட்ட தானே சுவிட்ச் இருக்கு, நீங்க அணைச்சிட்டு போலாம்ல. அதுதாங்க தப்பு. நீங்க ஒளிபரப்பு இல்லாம இருந்தா என்னைய மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க அத்தனை பேருக்கு வேணா என்னைய மாதிரி பிரிச்சு பார்க்கிற யோகம் இல்லாம போகலாம். நான் பிரிச்சு பார்த்து சொல்றேன், பொய்யும் புரட்டையும் சேர்த்துதான் சொல்றீங்க. தயவு செய்து இதை நிறுத்துங்க. வேற எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்கு, அதை நடத்து. சரி, இது பொய்யும் புரட்டும்ங்கிறதுக்கு யாரு உத்தரவாதம்? வாங்க, இந்தா நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு கோச்சார பலனை எப்படி சொல்லணுங்கிற விதி இருக்கு. அந்த விதியில யார் அடங்குமா? நீங்க சொல்றது இந்த விதிப்படியில அடங்காது, நாங்களா சொல்றோம். அப்ப நாங்களா போய் சொல்றோம்னு சொல்லுவோம். பாக்குறவங்க பார்க்காம கூட போகும். நாங்களா ஒரு பொய்ய சொல்றேன், இது 10% நடக்கும் அல்லது நடக்காமலும் போயிடும். 90% ஜாதகம்னு சொல்லிட்டு போங்க. நாங்க உங்க பத்தியே சிந்திக்கல, என்னமோ பொய் சொல்றாங்க, புரட்டு பண்றாங்க அப்படின்ட்டு போறோம். நீங்க பொய்யும் புரட்டுமா நடத்திக்கங்க, உங்களை யாரு வேணும். ஆனா நீங்க சொல்லணும். என்னமோ காலையில இருந்துச்சு, நீங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த சரியாயிரு, இந்த கோயிலுக்கு போங்க சரியாயிரு. வேற வேலையே இல்லையா எங்களுக்கு? இது ஒரு பொய்யும் புரட்டு. சரி, இதுதான் மற்றும் பொய்யும் புரட்டும் கிடையாது. இது மற்றும் புரட்டு கிடையாது. பொய் புரட்டுல நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகம் பார்க்க போயிருக்கோம். ஜாதகம் பார்க்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அவன் ஒண்ணு பொய், அவனுக்கு தெரிந்த பொய். ஏன்னா நம்மகிட்ட மக்கள் கூடவே வரும். ஏங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு 20 பேர் 30 பேர் காத்திருந்து பார்க்கணும்னா ஏங்க பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? போடணும். வாங்கி வச்சுதான் 2-3 வாரத்துக்கு வருமா? வார வாரம் பூஜைக்காரங்க வார வாரம் வாங்கிட்டுங்கிறாங்க. 100 கிராம் பேப்பர்ல கட்டி கொடுத்துருப்பா. 100 கிராம் பாக்கெட் வர்றதே அப்படியா? ஆமா. சரி, அது எல்லாமே வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான். பன்னீர் இன்னும் ஒரு நாள் தொழில் போட்டு தீப எண்ணெய், தீபம் 1 லிட்டர் வாங்கிக்கிறோம். 1 லிட்டர் அது எப்பவும் 1 லிட்டர் வாங்கிக்கிறோம். அப்போ அடுத்த வாரம் வர வரைக்கும் அது தெரியாது.
மாலை, அப்புறம் மற்றதெல்லாம் அவங்கவங்க எடுத்து வந்துருவாங்க. நீங்க என்ன போட்டாலும் சரி, அவ்வளவுதான். அது அவங்க சௌகரியம். அபிஷேகம் நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அபிஷேகத்துக்கு பழம் இந்த வாரம், இந்த வாரத்துக்கு, இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு ஏற்பாடு. அடுத்த வாரம் யாரு தலைமை எடுக்கிறாங்க அவங்களுக்கு. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் தேவதாஸ், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. அதான் நம்ம வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல பொய்கள் கணக்கற்றனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோசியர்கள் பூரா ஒரு பொய்ய முதலா வச்சுக்கிட்டே பேசுறாங்க. ராசி பலன் பாருங்க, ஏழநாட் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மாரக சனி, இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லாததுங்க. இதை இப்ப உள்ள கொண்டாந்து போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் பொய்யா பரம்பரை ஜோசியன்னு சொல்லி ஒரு பொய்யவே அவுத்து விட்டு போனாங்க. பரம்பரைனா என்ன, ஜோசியர்னா என்ன? ஜோசியம் படிக்கணும், படிச்சாதான் ஜோசியர். இப்ப பரம்பரை வக்கீல், தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், மகன் வக்கீல். இப்ப மகன் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் அங்க போய் நீதிபதி மன்றத்துல சொல்லிட்டாருன்னா அவங்க என்ன வழக்க இவருக்கு வாதாடுறதுக்கு சாதகமாவா பலன்னு சொல்லுவாங்க. யாரு வக்கீலா இருந்தாலுமே நீ அங்க போய் வாதாடணும்ல, நீங்க அங்க போய் இருக்கிற பிரச்சனைய பேசணும்ல. அப்பத்தானே உங்க பொழப்பு ஓடும், உங்க பொழுது ஓடும். நாங்க அப்பா பேரை சொன்னா பரம்பரை ஜோதிடம் படிக்கணும், படிக்க மாட்டாங்க. பரம்பரை நான் பரம்பரை ஜோதிடம் எங்கிட்டு வந்தது? பரம்பரை புழுகர்களா? இந்த நம்ம அறிவானந்தம் பரம்பரை பொய்யர்களும் புரட்டர்களும் எழுதி வச்சுக்கிட்டு துருவக்கணியத்துல அண்ணன் தம்பி எத்தனை, மன்னன் பிரச்சனை எத்தனை, அவன் வேலை என்ன, இவன் வேலை என்ன. இதான் நேற்று கூட பார்த்தேன். லக்ன 10 ஔஷதம். அவர் மருத்துவர், அவர் டாக்டருங்கிறத அவங்க அப்படி எழுதுறாங்க. என்ன பண்றது? அப்ப ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை படிச்சவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் ஜோதிடத்துல எதை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு. இப்ப கூட கேட்டாரு நம்ம ரங்கராஜ் சார், அவர் மனைவி ஜாதகம் அவ்வளவு சூப்பரா இருக்கு சார், அவங்க கவர்மெண்ட் வேலை அது இது. ஜாதகம் அரச யோக ஜாதகம், அது கவர்மெண்ட் தான் வேலை பார்க்கணுமா, வேற எங்க வேலை? ஜாதகம் நல்லா இருக்கு சார். கவர்மெண்ட்டுக்கு போனா நல்ல ஜாதகம். யார் சார்? கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவரை கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிறோம். சர்வெண்ட் தன்மையா வேணும். 3ஆம் பாவம் வேலை செய்யணும், 6ஆம் பாவம் வேலை செய்யணும். அவர் போய் அங்க இருப்பார். நான் 10ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு 10 பதவி, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை நல்லா இருக்குங்க. அதை பாருங்கன்னா அதை விட்டு ஏதேதோ சொல்றீங்க. நீங்க கட்டாயமா எங்களுக்கு அது என்னது அந்த வேலை, அவங்க போய் இந்த வேலையில இருக்கணும் அப்படின்னா தப்பு இல்ல. அதெல்லாம் அதுக்காக சொல்றேன். சரி அறிவானந்தா, நீங்க புதுசா என்ன பொய்யும் புரட்ட கண்டுபிடிச்சிருக்கீங்க? அறிவானந்தம் சொல்லுங்க சார். அப்படின்னு பொதுவா எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார். அதுதான் நீங்க சொன்னதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, இந்த ராசி பலன். அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதை விட இன்னொன்னு என்னன்னா, தோஷ ஜாதகம், தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணா சரியாயிருங்கிறாங்க. ஒண்ணு பயம் இல்ல, நம்ம வரவேற்போம், பரிகாரம் பண்ணிவோன்றேன். அப்ப நீங்க ஜாதகத்துல என்ன சொல்லணும்? பரிகாரம் பண்ணியாச்சு, எந்த தோஷம் கிடையாதுன்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா? சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பரிகாரம் பண்ணாலும் தோஷம் நடக்கத்தானுங்க செய்யும். பரிகாரம் நீங்க பண்ணி பாக்குறீங்க, தோஷ நிவர்த்திக்காக நீங்க பண்ணி பாக்குறீங்க. அது இறைவன் கொடுக்கக்கூடிய கட்டளை. ஜாதகத்துல தோஷம் தோஷம். ஆட முட்டா போய் நம்மளை ஏமாத்துறானா இல்லையா? சார் நீங்க சொல்லுங்க அறிவானந்தம், ஏமாத்துறானா இல்லையா? சார் இதுதான் ஏமாத்தி அதிகபட்சமான பணத்தை சுரண்டுறாங்க சார். நிறைய புலம்புறாங்க சார். 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த மக்கள் பயமுறுத்தி போய் ஒருத்தர் அனுப்பிச்சாரு என் நண்பர், 45,000 ரூபாய் ஆகும் சார், 40,000 ரூபாய்க்கு மேல கொடுமுடியில போய் செய்யணும். ஆட பாவிகளா, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியாது? முஸ்லிம்கள் இந்த மாதிரியான எந்த ஒன்னையும் நம்ம கொடுமுடியில செய்யல. கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாந்து இந்த கொடுமுடியில செய்யல. அவங்கெல்லாம் வாழாமையா போயிட்டாங்க.
இல்ல அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு இல்லாத தோஷமா அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இல்லாம இருக்கு. நமக்கு மற்றொரு தோஷம் நம்ம ஜாத்திர அவங்களுக்கு. உலகத்துல எல்லாரும் பிறக்கிறோம் வைக்கிறோம். ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவான, அது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க தான் சொல்லணும் சார். மாங்கல்ய தோஷம்னு சொல்லி அந்த மாங்கல்யத்தை கோயில்ல கழட்டி போட சொல்றது வந்து இப்ப அதிகமா உண்டியல்ல பார்த்தா அவ்வளவு இல்லைங்க, அதிகமா அதெல்லாம் இருக்கு. பண்ணிடாதீங்க. அது ஒரு பெரிய தப்புங்க. கோயில் உண்டியல்ல போய் நம்ம பாட்டுக்கு 5 கிராம் 10 கிராம் தங்கத்தை கொண்டு போய் அதுக்குள்ள போடுறோமுங்க. அதை எடுத்து ஒரு கூட்டம் சாப்பிடுவாங்கங்க. எப்படி பார்த்தாலும் கோயிலுக்குள்ள பெரிய கோயிலுக்குள்ள எப்படி பார்த்தாலும் நீங்க உள்ள போகணும்னா சாமி பார்க்கணும்னா 100 ரூபாயோ 200 ரூபாயோ 50 ரூபாயோ ஏதோ ரூபா கொடுத்துட்டா நீங்க போறீங்க. அந்த ரூபா உண்டியல்ல போட்ட ரூபா மறந்துடாதீங்க. 50 ரூபா கொடுத்து கோயிலுக்குள்ள போறீங்க. உள்ள போனோடனே சாமி சன்னதியை பார்க்கணும்னா ஒரு 50 ரூபா டோக்கன் போடுங்கன்ற கொடுத்துடணும். அதுதான் நம்ம உண்டியல்ல போட்ட காசு. போய் நேரம் போய் சாமியை கும்பிட்டு தாலியை எடுத்து தொட்டு கும்பிட்டு இந்த தாலி என் கழுத்துல இங்க நிலைச்சு நிக்கணும், பகவானே என்னை பாதுகாத்துக்கன்னு சொல்லிட்டு தாலியோடய வந்துடலாம். தாலியை கழட்டி கொண்டு போய் உண்டியல்ல போடுறதுங்கன்னா படுமுட்டாள்தனம். அப்படி போட்டா தோஷம் போயிரும் சொல்றதுன்னா அது ஜோசிய பாரப்பையன் நம்மளை ஏமாத்துறான். ஜோசியக்காரே நம்மளை ஏமாத்துறான். அந்த மாதிரி தோஷ பரிகாரம் எங்கேயா தோஷம் எழுதியிருக்கோம், நல்லா கவனிக்கணும். தோஷ பரிகாரம் எங்கேயாவது எழுதியிருக்கோமா? சாத்திரத்துல, ஜோதிட சாத்திரத்துல தோஷங்கள் உண்டு. யோகங்கள், செல்வ யோகங்கள் எப்படி உண்டோ அதே மாதிரி கஷ்ட யோகங்கள் நஷ்ட யோகங்களும் நம்மகிட்ட உண்டு. எல்லாத்துக்கும் பேரு யோகங்கள் தான். அதனாலதான் சிம்பிளா சொல்லுவோம் அமிர்தாதி யோகங்கள், சித்த யோகங்கள், அமிர்த யோகம், மரண யோகம், பிரபல அரிஷ்டம், பிரபலாரிஷ்டம் சொல்றோம்னா. மரண யோகம்னு மரணம் என்ன? மரண யோகம்னா அந்த கண்ட நாள், மரணத்தை சம்பவிக்கக்கூடிய நாள். அது என்ன யோகம்? யோகம்ங்கிறது இணைவு. யோகம்னு கோடீஸ்வர யோகம் கிடையாது. யோகம்ங்கிறது இணைவு. உன்னோட பெரிய கஷ்ட யோகமா போச்சப்பா அப்படின்னா கஷ்டத்தை சேர்த்துக்க. அது மாதிரி இந்த தோஷம்னு நம்ம சொல்லியிருக்கோமே தவிர ஒரு இடத்துல கூட நம்ம பரிகாரம் சொல்ல. அவ்வாறு பரிகாரம் நாம் சொல்லி இருந்தோமே, ஆனால் நாம தான் முதல்ல சொல்லுவோம். சோசியத்தை படிச்சு பட்டம் வாங்கியிருப்போம்ல, அப்ப நாம தான் பட்டதாரிகள் தான் முதல்ல என்ன சொல்லுவோம்? ஐயா இது தோஷம், இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணிருங்க, சரியாயிரும், தோஷம் நிவர்த்தி ஆயிரும் சொல்லிட்டு போயிடுவோம்ல. அது என்ன 45,000 ரூபாயில சரியாகுது? எப்ப ஈஸ்வரனை கும்பிடுறதுக்கு வில்வம் பெருசுங்கிறார், அவங்களே சொல்றாங்க. சிவனை கும்பிடுவதற்கு வில்வம் போதும், பெருமாளை கும்பிடுவதற்கு துளசி போதும், அம்பாளை கும்பிடுவதற்கு எந்த ஒரு மலர் மாலைகளும் போதும். அப்புறம் என்ன 3 பேர் தானே இருக்காங்க. நீங்க அதை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாமே. அதுக்கு எதுக்கு 45,000? என்ன உட்காந்து மந்திரம் ஓதி என்ன ஆக போகுது? மந்திரம் ஓதி செத்தவனுடைய உயிரை எடுத்துட்டு போகுது திரும்ப கொண்டாந்து உள்ள வச்சிடுறாங்களா? இல்ல கேன்சர் வியாதியை மந்திரம் வந்து மாத்திடுவாங்களா? அதான் நம்ம கேள்வி கேட்டா நம்மள என்னையெல்லாம் தீக்காக்காரே அப்படின்றாங்க. நான் ஏன் தீக்காக்காரனா மாறணும்? எனக்கு எதுக்கு அந்த வேலை? நான் என்ன சொல்றேன், பரிகாரம்ங்கிறது முழு பொய். அது எந்த சதவீதமும் உண்மை இல்லை. தோஷம் அனுபவிக்கணும், அது வரும்போது வரட்டும். நல்லது என்ன இருக்கு சார் சொல்லுங்க? தோஷம் இருக்கதா சார் சொல்லுங்க? எப்படி இரவு பகல் இருக்கோ அது மாதிரி இருக்கு. அதனால வரட்டும் பாப்போம், அப்படி கொண்டு போவோம். அதான் உண்மைங்க. இது மாதிரி ஜோதிடத்துல பொய்யும் புரட்டும் எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாதிரி தத்து கொடுத்தல் சார், தத்து கொடுக்க சொல்லி நிறைய பேர் தத்து கொடுக்குறாங்க சார். ஆனா நீங்க முட்டாள்கிட்ட போய் ஜோதிடம் கேட்டா அவன் முட்டா பலன் தானே சொல்லுவேன். குழந்தைக்கு தோஷம் இருக்கு, குழந்தைக்கு தோஷம் இருக்குன்னா எப்படியாவது குழந்தை பிழைக்கணும்ல, எப்படியாவது குழந்தை நல்லா வந்துடணும்ல. அதான ஒரு தாயினுடைய அதிகபட்ச எண்ணமா இருக்கும். புருஷனை பத்தி கூட சிந்திக்காது, என் குழந்தை நல்லா இருக்குன்ற ஒரு அற்புதமான எண்ணங்கள் உடையவங்க இல்லையா தாயார்கள்? அவங்க மனசுல போய் இவங்க குழப்பம் பண்றது. அம்மா அதெல்லாம் பண்ணலைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும். உடனே இவன் என்ன பண்றான்? தத்து கொடுக்கறதுக்கு போய் அங்க போய் கொடுத்துட்டு வந்தா சரியாயிடும். தயவு செய்து அதெல்லாம் ஜோதிடத்துல கிடையாதுங்க. எந்த ஒரு பரிகாரமும் ஜோதிடம் ஏத்துக்கலைங்க. அப்படி ஏத்துக்கிறதாக இருந்தால் சொல்லுங்க.
நாங்க ஒரு பரிகாரம் பண்றோம், அந்த பரிகாரம் சாதித்து சார், இனி அந்த தோஷத்தை பத்தி பேசாதீங்க. இது தோஷ நிவர்த்தியான ஜாதகம்னு ஒரு பிரிண்ட போடுங்க, போதும், கல்யாணங்கள்லாம் நடக்கும். ராகு கேது தோஷம், ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணியாச்சுங்க, கல்யாணம் பண்ணுங்க. அது ஏன் திரும்ப தோஷம்னு சொல்றீங்க? செவ்வாய்க்கு நாங்க தோஷ பரிகாரம் பண்ணிட்டோம், நீங்க ஏன் தோஷ பரிகாரம்னு எழுத மாட்டேங்கிறீங்க? நாங்க தான் பரிகாரம் பண்ணிட்டோமே, அப்படியே திரும்ப தோஷம் சொல்றீங்க. பொய்யர்கள்னு ஜோசியர்கள், புரட்டர்கள்னு என்ன பண்றது? நாம மாதிரி படிச்சு விவரமா தெரிஞ்சிருக்கிற ஆளும் அவங்களுக்குள்ளதான் வாழ வேண்டியதா இருக்கு. அவங்க நல்லா சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்ன்றாங்க. நான் தெரியறதுக்காக நான் பரிசெல்லாம் கொடுக்குறோம்னே, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடுக்குறேன்டான்னு சொன்னா ஒருத்தர் வரல. அப்புறமேல அதுக்கு மேல இந்த பொய்யர்களை வச்சு என்ன செய்யும்? எல்லாமே பொய் தான், பல விஷயங்கள் பொய். ஜாதக பலன்கள், தனி மனித ஜாதக பலன்கள், அதுல ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கிறது, காலம் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இடம் வாங்கி 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 13 ஆண்டுக்கு முன்னாடியே நல்ல தண்ணி பைப்புல நல்ல தண்ணி குழாயை விட்டு தண்ணி எடுக்கக்கூடிய அடிப்படையில தான் மாத்துனேன், ஓஸ் போட்டு எடுத்துக்குவோம். ஆனா இப்பதான் கீழே ஒரு டேங்கை வச்சு மேல ஒரு டேங்கை வச்சு மோட்டார் போட்டு தண்ணியை ஏற்றி இறக்கி நம்ம நிம்மதியா இருப்போம், இந்த ஓஸ் போடுற வேலை வேணாம் அப்படின்ற முடிவுக்கு இப்ப வர்றோம். எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு? 13 ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது. அதனாலதான் மாற்றம் நிலையானது அப்படின்னு புத்தன் சொன்னா இல்லையா, அந்த மாற்றத்தை இப்ப பாக்குறோம். அப்ப இதுக்குன்னு ஒரு காலம் வந்திருக்கு. இந்த பெர்மனண்டா ஓஸ் போடுறத விட்டுவிட்டு நிம்மதியாக தண்ணி வர்றப்ப தண்ணியை பிடிச்சி ஊத்திட்டு அதை மோட்டார்ல ஏற்றி தண்ணியை பிடிச்சி நிம்மதியா இருப்புங்கிற அமைப்பே இப்பதான் வருது. கவனிக்கணும், நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கணும். காலம் எடுத்த உடனே கவுத்தோம், எடுத்த உடனே செஞ்சோம்லாம் செய்யாது. அதனுடைய ஒரு போக்கு இருக்கு, அந்த போக்குல அது செயல்படதான் செய்யும். ஆனா இந்த பொய்யர்கள் என்ன பண்ணிடுவான், பரிகாரம் பண்ணிடுவாங்க. 100% பொய் பரிகாரம். அது ஜோசியங்களும் பரிகாரம் பண்றவனும் உங்களை மனசை கெடுத்து திருடுறதுக்கு உண்டான அமைப்பு. சும்மா இருங்க, அதுவே நடக்கும். ஒரு பையனை பார்த்தேன், வெல்டிங் ஷாப்ல வெல்டரு. நான் கொங்கு வேளாள கவுண்டர் சார். சரி, சொல்றாரு, எனக்கு இன்னும் 42 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகுது. அப்புறம் எப்படி சார் உங்க வீட்டு பெண்ணுங்க பூராமே படிச்சிருச்சு, கோடீஸ்வரங்கள் ஆயிட்டாங்க, உங்களை மாதிரி ஏழைகளுக்கு எப்படி பொண்ணு தருவாங்க? நீங்க எத்தனை வயசானாலுமே அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். நீங்களா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, பொண்ணு தருவாங்க பொண்ணு தருவாங்கன்னு காத்திருக்காங்க. இத சொல்றேன். என்ன காரணம்? அவங்க எல்லாம் மிகப்பெரிய நல்லவங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்க மெயின்டைன் பண்ண. என் பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்கு, எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறாங்க. அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அமைப்புகள் வேற வேற மாதிரி போயிடுச்சு. அது நம்மளுக்கே வருத்தமா இருக்கு. என்னடா இது, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இப்படி எல்லாம் வருத்தப்படுறாங்க, வேற வழி இல்லை. இல்ல ஏன்னா உங்களோட பொண்ணு இருந்தா நீங்க கொடுப்பீங்களா, நம்மளை மாத்தி கேட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒண்ணுமே சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஜோசியம் கெடுப்பான், அவன் பயங்கரமா கெடுப்பான், கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம. சார் இது படுதோஷமான ஜாதகம். சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ண போற? தோஷம் நடக்கதான் செய்யும், நடக்கணும். கல்யாணம் ஆகி பிரிந்து போகணும்னா கல்யாணம் ஆனா தானே பிரிந்து போகணும். அதுக்கு முன்னாடியே பிரிந்து போற வேலையை செய்யறோம்னா எப்படி முடியும் சார்? அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒண்ணு சொல்லிட்டு அதை மாத்தி அமைக்கலான்னு இன்னொன்னு சொன்னாலே அது பொய். அப்ப நீங்க சொன்ன ஜோசியம் பொய். காலம் எப்படி கொண்டு போகுது, ஜோதிடம் உங்களை எப்படி இழுத்துட்டு போகும், நீங்க எப்படி எல்லாம் உருவாகலாம், அதைத்தான் ஜோதிடம் சொல்லுது. கஷ்டம் வருதா முழுமையா ஏற்றுக்கங்க. நன்மை வர்றப்போ முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனம், தீமை வரும்போது மாத்திரம் மதி மயங்குது அப்படின்னா அது தப்பு இல்லையா? அப்ப ஏன் மதி மயங்கி நாம தேவையில்லாத யோசனைக்கு போய் அச்சம் அடைந்து அந்த அச்சத்தினால் ஏற்படக்கூடிய கோயில் வழிபாடு, இறை வழிபாடு, அது கூட ஓகேம்பே, நான் போயிட்டு போங்க மனசு. ஆனா அதுக்கான பரிகாரம் சொல்லி தனியா சில பல பணங்களை மேற்கொண்டு கடை வாங்கி செய்கிற ஏழைகள்லாம் இருக்காங்க. 10,000 20,000 கடை வாங்கி தோஷம் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தோஷம் கழிக்கிறவங்களா இருந்தா. ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் உண்மையில ஏற்பாடான அமைப்பே கிடையாது. அது மிகப்பெரிய தவறு. அதுதான் பொய். நிறைய இருக்கு, அங்கேயும் எனாதபடி பொய்யும் புரட்டும் தான் ஜோதிடத்துல எக்கச்சக்கமா இருக்கு.
பலன்கள் சொல்றது மட்டும் குறைவா இருக்கணும். நாம பட்டதாரிகள், நாம படிச்சிருக்கோம், நம்ம அதை உண்மையை சொல்லிட்டு போயிடும். ஆனா மீதி அவங்களுக்கு சனினா அவன் சனி ஈஸ்வரங்கிறானே. நம்ம சனியனை சனியன்ல சொல்றோம், அவன் சனி ஈஸ்வரங்கிறான். ஈஸ்வரன்னாலே அங்க வந்துடுறாரு ஈஸ்வரன். பரிகாரம் சொல்றதுக்கு ரெடி ஆயிடுறாரு. சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான், சந்திரன் பகவான். என்னங்கடா உங்க பகவான்? பகவான்க்கு அர்த்தமே தெரியாத பகவான். பகவான் பகவான் இல்ல, பகவான். பகுனா என்ன பகுக்கிறது? நீங்க இறைவன் வணக்க முறை பண்ணப்ப இறைவனுக்கு படையல் போடுறதா வணக்க முறை. நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ அதை இறைவனுக்கு படையலா போடுவீங்க. நீங்க படையலா போட்டு அவர் சாப்பிட்டதாக நினைச்சு எல்லா விஷயங்களும் மந்திர தந்திரம் என்னென்ன சொல்லுமோ சொல்லிக்கோங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த படையலை நீங்க சாப்பிடுறீங்க. அதுதான் பகவான். ஏற்கனவே அதை பகவான் சாப்பிட்டுட்டார். பகவான் அதை திரும்ப நம்ம சாப்பிட்டு கடவுள் நம்ம கூடவே இருக்கார். நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை தைரியப்படுத்துவார், நம் வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார். இதை சொல்றதுக்கு பேர் தான் பகவான். ஆனா நீங்க செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், அப்பா பூரா பகவான்களா. அப்ப நமக்கு என்ன ஆகுது? அந்த பகவான்ற வார்த்தை அவன் சொல்லும் போதே அவனுக்கு கூப்பிட்டுறான், ரெடி பண்ணிடுறான், ஆன்மீக பரிகாரத்துக்கு கொண்டு போறான். அங்க ஆன்மீகம் அந்த பரிகாரம் எல்லாம் ஏத்துக்கிறதா? கோயிலுக்குள்ள எந்த பரிகாரமாவது நடக்குதா பாத்தீங்கன்னா? கோயிலுக்குள்ள சாமி கும்பிடுங்க, உண்டியல்ல போடுங்க, இல்ல எங்க தட்டுல போடுங்க, நீங்க போயிட்டு வாங்க, கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பாரு. அதுதானே அங்க நடக்குது. கோயிலுக்கு வெளியே தானே எல்லா திருட்டுத்தனமும் நடக்குது. பரிகாரம் எல்லாம் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்கல்ல. அதான் இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கொடுமுடியில போய் ஏமாத்துறோம், அங்க போய் ஏமாறுறோம், ராகு கோயில்ல போய் ராகு பகவானுக்கு நாங்க ஒரு இதை பாலாபிஷேகம் பண்றோம், பண்ணிக்கங்க. இதெல்லாம் சாதாரண பரிகாரம். ஆனா 40,000, 50,000, 20,000, 10,000 சொல்லி பரிகாரம் பண்றதுக்கு கேட்கிறான் பாருங்க. ஜோசியர் பொய், ஜோதிட அந்த மாதிரி பரிகாரம் அதுவும் பொய்யும். சார் 1,00,000 கொடுத்து பரிகாரம் பண்றதுதான் அவங்களுக்கு திருப்தியாவே ஆறாங்க சார். நார்மலா சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னோட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட ரெஃபர் பண்ணாங்க. அவங்களோட இது ஜெய்ப்பூர் பக்கம் அந்த சைடு. அவங்க நான் நினைச்ச பொண்ணு நான் நினைச்ச கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டாங்க. பரிகாரம்லாம் இல்ல, டைரக்டா நீங்களே போய் சொல்லிருங்க, சொல்லிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னொருத்தர் அங்க இருக்கிற ஒருத்தர் நீங்க 1,00,000 கொடுங்க, யாகம் வளர்க்குறேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அவரே உங்களை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி என்னைய நம்பல சார். 1,00,000 கொடுத்து செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்னு நான் கால் பண்ணி கேட்கவே இல்லை. பணம் கொடுத்தாதான் திருப்தி ஆகுறாங்க சார். அதாவது நம்ம அந்த முடிவுக்கு போறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் தான் கோடீஸ்வரர்களா இருப்போம். ஆனா எக்கச்சக்கமான சாபங்களை சுமந்துகிட்டு அந்த பணத்தினால நமக்கு பெரு நிம்மதி வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் அது நம்மளுக்கு வரதா சரி. நம்ம ஏன் படிக்கணும்? பரிகாரம் சொல்றதுக்கு படிப்பு எதுக்கு? நமக்கு ஒரு வாரத்துல பலன் சொல்றாங்க, ராசி பலன், அதை மட்டும் படிச்சுட்டு பலன் சொல்லிட்டு போயிடலாமே. அப்பா இது இப்படி இருக்குப்பா, இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிரும், முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி கிளம்பு, காசை கொடுத்துட்டு போய். எவ்வளவு தர்றாரு? 300 ரூபாயா? கொடுத்துட்டு போயா, வேலை முடிஞ்சு போச்சு இல்ல. ஆனா 10 பேருக்கு பரிகாரம் சொல்லுவாரு, 8 பேர் மறந்துடுவாரு, 2 பேர் நாங்க செய்யறோம் பாரு, எவ்வளவு இருக்கு பணம், இவ்வளவு இருக்கா, வாங்க இதெல்லாம் செய்வோம். இப்படித்தானே நான் ஒரு ஜோதிட ஆபீஸ பாக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு பூட்டி கிடக்குது, திடீர்னு திறக்கிறேன், திடீர்னு பூட்டுறான். என்னடா பரிகாரம் பண்றதுக்கு மக்களை கூட்டி போறானா? என்ன பண்றது? இது தமிழகம்னு இல்லம்மா, இது சாபங்கள். இதெல்லாம் அப்படித்தான் போவாங்க. ஜெய்ப்பூர்ல அவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க நாட்டுல என்ன பூரா ஆன்மீகம் தான் அவங்க பாதைய.
நான் மந்திரம் சொல்றேன், நான் ஓமகுண்டம் வளர்க்குறேன், உனக்கு கிடைப்பாங்க, செஞ்சு பாருங்க. வரலன்னு வைங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். செய்யறதை நான் ஒழுங்கா செஞ்சேன். கடவுளுக்கு கண்ணு இல்லை, என்ன பண்ண சொல்றேன்? முழுசா தப்பு செய்வேன். 1,00,000 போனது போனது. எதை தின்றால் பித்தம் தெளியும்னு மக்கள் அலையிறப்ப இந்த ஜோதிடர்கள் எல்லாமே பரிகாரத்தை சொல்லி அதை மக்களை முட்டாளாக்கிட்டு போயிடலாம். நடந்தா என் பரிகாரம் பழிச்சிருச்சுன்னு எவனா சொல்றான்னா நம்ம அவங்கிட்ட போய் இன்னொரு நமக்கு ஐயா எங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணி கொடு, பழிக்கணும், நடக்கணும்னு சொல்லுவான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐயா பரிகாரம் நம்பிக்கையில செய்யறோம், நடந்தா ஏத்துக்கங்க, நடக்கலைன்னா அது பகவானுடைய விஷயம். ஏண்டா பகவான் என்னன்னு 40,000 கேட்கிறாரு, 25,000 கேட்கிறாரு. ஏன்னா ஒரு நாள் கூலியே எவ்வளவுடா? 2,000 வச்சுக்க, 2,000 கொடுக்குறோம். அந்த பூ புஷ்பத்துக்கெல்லாம் ஒரு 1,000 வாங்கிக்கலாம். அது என்னன்னா 30,000 50,000 கூட்டு களவாணித்தனமா? அதுக்கு மக்களை தாங்க நீங்க ட்ரெயின் வச்சு வேற கூட்டிட்டு போறாங்க சார். ஒரு 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 மந்த்துக்கு ஆளை சேர்த்து ட்ரெயின் வச்சு வேற கூட்டிட்டு போறாங்க. அதாம்மா நான் தான் சொல்றேன். நீங்க எல்லாருமே எத்தனை தடவை யூடியூப்ல வந்து ஏன் நம்ம சேனல்லையாவது பேசுங்க. இப்பதான் நீங்க வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்பதான் நம்ம எல்லாம் பேசுறத நம்ம வீடியோல முன்ன போறோம். நீங்க தான் இப்ப என்னன்னா அகதாம நீங்க ஆரம்பிங்க, அகதா சேனல்ல நீங்க ஆரம்பிங்க. வினோதினி, நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க. சரி, ஓகே சார். நீங்களும் பேசுங்க. அகதா சேனலுக்காக பேசக்கூடிய நம்ம பட்டதாரிகள் எல்லாம் பேசட்டும் அதுல. சரி சார், நான் வீடியோ பண்ணி போடுறேன் சார். நீங்க வீடியோ பண்ணுங்க. நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா, இந்த வீடியோவும் அகதா மீட்ல வரட்டும். அந்த அட்மின் சேனலை ஒண்ணு நீங்களும் இருங்க, நானும் இருக்கேன். நம்ம எதாவது அப்லோட் பண்ணணுமோ அப்லோட் பண்ணுவோம். அது பாட்டுக்கு நடக்கட்டும். நான் ஒரு ஆளே செய்ய முடியாதுமா. நீங்க இந்த பழைய ஆளுங்க பழைய கூட்டம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவளையெல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாம் காணாம போனாங்க, ஓடி போனாங்க, இல்லாமலும் போயிட்டாங்க. நம்ம வளருவோம், நம்மளுடைய பட்டதாரிகளுக்கு நம்ம உதவி செய்வோம். நீங்க ஒரு சேனல் அகதா அப்படிங்கிறத போட்டு அது எப்படி போடணும்ன்றத யோசிங்க, என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஆரம்பிச்சு அது வந்து நம்ம மக்களுக்கு சொல்றத சொல்லுவோம், கேட்கிறவங்க கேட்கட்டும். சரி, ஓகே சார். என்ன பட்டதாரிகள் இன்னொன்னு நான் வீடியோ பார்த்தேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்க எங்க வீட்ல எல்லாம் பழக்கம் என்னன்னா, சம்பளம் வாங்கிட்டு வந்தா சாமி முன்னாடி வச்சு ஒரு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் பணத்தையே எடுத்து செலவு பண்ணுவோம். ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, சாமி முன்னாடி பணம் வச்சுட்டாக்கா அது சாமி சொத்து, அதை எடுத்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல கஷ்டம் தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு சார். எவ்வளவு பெரிய முட்டாள் அதை சொல்லியிருக்கான். நான் இப்பதானே சொன்னேன், சாமிக்கு முன்னாடி நாம படையல் போட்டு வணங்குவோம். அவர் சாமி உண்டதாக நினைச்சு அதை நாம உண்டு, கடவுள் சாப்பிட்டதை நாம் சாப்பிடும் போது நம் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்பதனாலதான் அவருக்கு பிரியமான உணவுகளை படைக்கிறோம். சாமி கிட்ட வச்ச பணம் சாமிக்கு சொந்தமாட்டே எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஆமா சார், என் வீட்டுக்காரர் ஐயோ அது முன்ன வைக்காத சாமி படத்துக்கு முன்னாடி அப்படி இருக்காது எங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்பல, இன்னும் அவர் வைக்கிறத நிறுத்திட்டாரு சார். அதாவதுங்க, மனிதர்கள் அச்சத்தின் அடிப்படையில தான் வாழ்கிறோம். ஏதாவது ஒரு அச்சம் நம்மளை போட்டு கொல்லத்தான் செய்யும். ஏன்னா நம்ம நடந்து போறப்ப பின்னாடி வந்து எவனாவது நம்மளை குத்தி போட்டானா, பின்னாடி எவனாவது வண்டி ஓட்டிட்டு வந்து நம்மளை ஏத்தி கொண்டு விட்டானா, அதனால அச்சத்தோட தான் நம்ம வாழ்வோம். அதுல எல்லாம் நமக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. ஆனா அச்சத்தை ஏற்படுத்துறத போட்டு காதல கேட்டுட்டு அது ஏன் எதுக்குன்னு எப்படின்னு இல்லாம வாழ்றோம் பாருங்க, அங்கதான் பைத்தியமே ஆயிரும். கடவுள் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி கடவுளை பத்தி சிந்திப்போமா? அப்ப கடவுளை பத்தின சிந்தனைகளை சொல்வதற்குண்டான வாய்ப்புகள், மனிதர்கள் அதை கேட்பதற்குண்டான சந்தர்ப்பங்களை நம்ம ஏற்படுத்தலாம். ஊர் முழுவதும் பாதம் முழுவதும் பூராமே கோயிலா கட்டி போட்டோம். அது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவ கோயில், இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து கோயில், இந்துக்கு இந்து கோயில், சைவ கோயில், வைணவ கோயில். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம வந்து அப்படி போன மக்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைங்க. நான் ஒரு ஆளே கத்த முடியாது. அது நம்ம அறிவானந்த போட்ட பொய்யும் புரட்டும்ங்கிறது கரெக்ட். நம்ம எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அகதா மூலமாகவும் நம்மளுடைய ஜங்கத்து மூலமாகவும் மீட்டிங்ல இதை சொல்றோம், நீங்களும் பேசுறீங்க.
வரவேற்கிறேன், வாங்க சந்திப்போம். நாளைக்கு திரும்ப சந்திப்போம். அறிவானந்தம் நாளைக்கு சந்திப்போமா வினோதினி? சந்திக்கலாம் சார். சார். நன்றி சார். நன்றி சார்.